எந்த கவிஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் இவள் மேல் காதல் கொள்ளும், இவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். என்ன இவ எவ்வளவு ரொமான்டிக்கா பாடிக்கிட்டு இருக்கோம், இவக்கு என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கா? ஏ தங்கம். ஆமாமா. என்னடி நான் பாட்டுக்கு இங்க பாடிக்கிட்டு இருக்கேன், நீ என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? என்னது பாடுனீங்களா? என்ன பாட்டு மாமா? அது என்னமோ ஒரு பாட்டு, சரி அதை விடு, நீ என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? இல்ல மாமா, அபிராமி சித்தி சொன்னாங்கல்ல அரவிந்துக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு, அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது இல்ல மாமா, அரவிந்தும் ரொம்ப நல்ல பையன்தான், நல்ல வேலையிலயும் இருக்காரு, ஐஷுக்கு நல்ல பொருத்தமான ஜோடி தான். அதான் ஐஷுக்கும் அவரை பிடிக்குமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது எப்படி தங்கம் பிடிக்காம போகும்? அரவிந்த் பாக்குறதுக்கு நல்ல ஸ்மார்ட்டா தான் இருக்காரு, நல்ல வேலையும் இருக்கு, நல்லா படிச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அதெல்லாம் ஐஷுக்கு பிடிக்கும். ஆனா என்ன, இப்ப அவ இருக்கிற நிலைமையில நம்ம கல்யாண பேச்செல்லாம் எடுக்க முடியாது, அவளுக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். அது சரிதான் மாமா, ஆனா ஐஷு கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நம்ம எப்படி அத்தை கிட்ட சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க ஐஷு காலேஜ் முடிக்கட்டும்னு காத்திருப்பாங்க, நம்ம அவகிட்ட கேட்காம சொல்றது சரியில்லைல்ல மாமா. நீ சொல்றதும் சரிதான், ஆனா இப்போ உடனே எப்படி தங்கம் கேட்க முடியும்? கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா கேட்டுக்கலாம். எப்படியோ அரவிந்துக்கு என்ன உடனே ஒன்னும் வேற பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட மாட்டாங்கல்ல. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா நம்ம ஐஷு கிட்ட கேட்போம். அவளுக்கும் அரவிந்த் கட்டிக்கிறதுக்கு சம்மதம்னா நம்ம சித்தி கிட்ட சொல்லுவோம். சரி மாமா. அப்புறம் மாமா, என்னமோ பாட்டு பாடுனீங்களே, என்ன பாட்டு மாமா? மான் கொழுந்தே பூங்கரும்பே மறி கொழுந்து நாத்தே, தாங்கிக்கடி தழுவிக்கடி தாழம்பூவு காத்தே. பா கதிரு, அங்க காத்து வராதுப்பா, கரண்ட் இல்ல. இங்கிட்டு வெளியே வாங்க, நல்ல காத்து வருது. அதான் வந்துட்டேன் சித்தி. அட பாவிங்களா, உள்ள பேசினா வெளியே கேக்குமா? இதை எவனும் சொல்லலையே. இந்த வேனக்காலம் வந்துட்டாலே இது ஒண்ணுதான் சித்தி இங்க பிரச்சனை. ஏன்னா எல்லாரும் வீடுகளையும் எப்ப பார்த்தாலும் இந்த பேனு ஓடிக்கிட்டே கிடக்கும் பார்த்தீங்களா, அதனால அடிக்கடி அங்கங்க கரண்ட் போயிடும். அதனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடி வேற எதுவும் இல்லை, ஜன்னலையெல்லாம் திறந்து வச்சோம்னா நல்லா காத்து வரும். அமத்தியா அபிராமி, ஏதோ இங்க ஊர்ல நல்ல காத்து வராங்காட்டிங்கன்னா இங்க உட்கார முடியுது. இதே அங்கிட்டலாம் நாங்க வீடுகள்ல கரண்ட் போயிட்டு அங்க உட்கார முடியாது பாத்துக்க, அப்படியே நனைஞ்சு நாடிடுவோம். இங்க அப்படியெல்லாம் இல்லை சித்தி. இங்க பாருங்க, இங்க வெளியே உட்கார்ந்துருக்கமா, என்ன காத்து வருது பாருங்க. ஆமத்தி ஆமா ஆமா. உன் மோவே எங்கடி? வந்ததுல இருந்து உன் மோவே பார்க்கணும்னே இருக்கு, அவன ஆளையே பார்க்க முடியலையே. ஐயோ சித்தி, நானும் அவன்கிட்ட வந்ததை பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்திருக்காங்க, ஒரு 2-3 நாளைக்கு லீவை போடுன்னு. அது இப்போ இந்த எலெக்ஷன் வருதாம்ல, அதனால அங்கங்க வேலைன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே கிடக்காங்க, லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. இதை இப்போ வரேன்னு சொன்னா ரெடி ஆயிட்டு வந்துருவேன் இப்போ. ஓ சரி சரி, வரட்டும் வரட்டும், பொறுமையா வரட்டும். பாட்டி இந்தாங்க, அத்தை காப்பி கொடுத்தாங்க. குடும்பம் ஆயிடுச்சு கண்ணு. வாப்பா அரவிந்து. சித்தி, இதான் என் மவன் அரவிந்து, பார்க்கணும்னு சொன்னீங்களே. சரி சரி, இதான் உன் மவனா? பா அரவிந்து, பாட்டி ஞாபகம் இருக்காப்பா? இருக்கு பாட்டி. அப்புறம் அரவிந்து, இதுதான்ப்பா ராமலிங்க மாமாவோட பொண்ணு ஐஸ்வர்யா. வந்ததுக்கு அப்புறம் பாத்தியா? பார்த்தம்மா, நம்ம வீட்டுக்கு கூட வந்தாங்களே. என்னது, வீட்டுக்கு வந்தாளா? அது அங்க வீட்டு பக்கம் குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தா, அப்பா பார்த்தேன். ஓ சரி சரிப்பா. மதி ஐஸ்வர்யா. பாட்டி, இதுதான் நம்ம அபிராமி சித்தியோட மோவே அரவிந்த், போலீஸா இருக்கான் பாத்துக்க. உனக்கு மாமா முறை வேணும். சரி பாட்டி, நான் உள்ள போறேன். சரிம்மா, எனக்கும் டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. ஏடி அபிராமி, பாத்தியா? 2 பேத்துக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. ஆமா சித்தி, ஏன் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. 2 பேரும் அவ்வளோ பொருத்தமா இருக்காங்க. அதுக்கு தான் சொல்லுவேன், காலகாலத்துல 2 பேத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம்னு.
சித்தி நீங்க சொன்ன மாதிரி நான் கதிர்கிட்ட இந்த விஷயமா பேசினேன். அவனும் சரி இப்ப உடனே அவகிட்ட இந்த கல்யாண பேச்சை எடுக்க முடியாது, இப்பதான் கொஞ்சம் சரியாயிட்டு வந்துட்டு இருக்கா, கொஞ்ச நாள் போகட்டும், அவகிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு பேசிக்குவோம், காலேஜ் முடிச்சதும் கல்யாணத்தை வச்சுக்கோம்னு சொல்லிட்டான். ஓ பேச்சிட்டியா, நல்லதா போச்சு. நல்ல காரியத்தை எப்பவும் தள்ளி போடக்கூடாது, காலாகாலத்துல நடத்தி முடிச்சிடணும். ஆமா சித்தி, ஆண்டவன் புண்ணியத்துல 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து உங்க வாக்கு பழிச்சிட்டா போதுமே. அதெல்லாம் பழிக்கட்டி, நீ ஒன்னத்துக்கு கவலைப்படாத. ஐயோ இல்லடா, இல்ல அப்பதான் விசிறி விட்டுட்டு இருக்கேன்ல, சூடடிக்காது, காத்து வரும். ஐயோ மைனச்சிலும் கரண்ட் இல்லம்மா, கரண்ட் இருந்தா தான் ஃபேன் ஓடும். கரண்ட் இப்ப வந்துடும், வந்ததும் அப்பா ஃபேன் போட்டு விடுறேன். அது வரைக்கும் அப்பா உனக்கு விசிறிட்டு இருக்கேன், சரியா? இல்லம்மா, இல்ல எல்லாம் உன் அம்மாவை சொல்லணும். டூரு மண்ணாங்கட்டின்னு கூட்டிட்டு வந்திருக்கா பாரு ஒரு ஊருக்கு. நான் அப்பவும் சொல்றேன், இந்த வெயிலுக்கு டூர் போகணும்னா ஊட்டி கொடைக்கானல்னு ஏதாவது நல்ல கூலிங்கான பிளேஸ்க்கு போலான்னு. அப்ப இல்ல, இந்த ஊர்ல குளம் இருக்கு, குட்டை இருக்கு, சிலுன்னு காத்து வரும், அப்படி இப்படின்னு கூட்டிட்டு வந்தா. இங்க வந்து பார்த்தா இங்க ஒரு கரண்ட் கூட இல்ல. இதுக்கு ஒழுங்கா அங்க நம்ம வீட்டுல இருந்திருந்தா கூட அங்க அவ்வளவா கரண்ட் போகாது, போனாலும் உடனே சரி பண்ணிடுவாங்க. ஆனா இது ஒரு பட்டிக்காடு கிராமம், இங்க கரண்ட் போனா எந்த காலத்துல சரி பண்ணி எப்ப கரண்ட் வரும்னே தெரியாது. இரு உங்க அம்மா வரட்டும், இப்பவே மூட்டையை கட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பல, அவளுக்கு இருக்கு இப்போ. ஐயோ சக்தி, பாடி உன்னையதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க கரண்ட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. புள்ள சூடு அடிக்குதுன்னு அழுதுட்டு இருக்கா. நல்ல ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்க கையல் நீ. ஐயோ சக்தி, அதுவா முக்கியம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்கன்னு வெச்சுக்கங்க. ஏய், புள்ள சூடு தாங்காம அழுகுதுன்னு சொல்லிட்டு இருக்க, அதை விட என்னடி உனக்கு முக்கியம்? ஐயோ சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்லி தொலை. ஐயோ சக்தி, உங்க ஃப்ரெண்ட் ஷமீர் ஐஷு தான லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, ஆனா இங்க ஐஷுக்கும் அவளோட மாமா பையன் அரவிந்த்னு ஒரு போலீஸ்காரர் இருந்தாரே, அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கையில் சொல்ற? ஆமா சக்தி, அந்த அரவிந்தோட அம்மாவும் கதிரண்ணாவோட பாட்டியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத நான் கேட்டேன். ஐஷுக்கும் அந்த அரவிந்துக்கும் ஐஷு காலேஜ் முடிச்சதும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஐஷுக்கு தெரியுமா? பின்ன அவளுக்கு தெரியாம கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் போகும்போது ஐஷுவும் அந்த அரவிந்தும் ஒண்ணா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ என்ன கையில் சொல்ற? பாவம் ஷமீர் வேற ஐஷு கிட்ட லவ்வ சொல்லிட்டு அவ கூப்பிடுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கையல், நீ மைனாவை பாத்துக்க, நான் போய் ஷமீருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க. டே சக்தி, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன்டா. ஐஷு எப்படிடா இருக்கா? அவளுக்கு என்ன, கல்யாணம் ஆக போகுதுல, நல்லாதான் இருக்கா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நீதான் அவகிட்ட லவ் சொல்லிட்டு அவ கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்க. ஆனா அவளுக்கு இங்க அவ அத்தை பையனோட கல்யாணம் பேசி முடிவு பண்ணிருக்காங்க. டேய் என்னடா சக்தி, இந்த கல்யாணத்துக்கு ஐஷு சம்மதிச்சிட்டாளா? பின்ன சம்மதிக்காமையா கல்யாணம் பண்ணான்னு முடிவு பண்ணுவாங்க? டேய் சரியா தெரியாம உளறிட்டு இருக்காத சக்தி. சரிடா, நான் உளறதாவே வச்சுக்குவோம். அவளுக்கோ அவ அத்தை பையனுக்கோ கல்யாணம் பண்ணலான்னு எல்லாரும் முடிவு பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு வச்சுக்க, அவ உன்னதான் லவ் பண்றான்னு வச்சுக்க, அவ என்ன பண்ணிருந்திருக்கணும்? உனக்கு போன் பண்ணிருந்திருப்பாள்ல, நான் உன்னதான் லவ் பண்றேன், எங்க வீட்டுல கல்யாணம் பேசியிருக்காங்க அப்படின்னு உனக்கு கூப்பிட்டு சொல்லியிருப்பாள்ல. ஆனா உனக்கு போன் பண்ணலா? இல்லல்ல, அப்புறம் என்ன வெண்ணுக்கு இன்னும் அவளை நம்பிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, உன் நல்லதுக்காக சொல்றேன். என்ன அவளை ஒரு 5-10 நாள் பழக்கம் இருக்குமா? தூக்கி போட்டுட்டு அங்க ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா பாரு, தேவையில்லாம அவளை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. டேய், நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு சொன்னா புரியாதுடா. டேய், உனக்கு தாண்டா பொண்ணுங்க சைக்காலஜி புரிய மாட்டேங்குது.
பொண்ணுங்க எப்பவுமே சேஃப் சைடு தான் பாப்பாங்க. இங்க பாரு, அவளுக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னா கூட அவ உனக்கு ஓகே சொல்லியிருப்பா. ஆனா சொந்த அத்தை பையன் அவன் போலீஸா இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல லைஃபை விட்டுட்டு ஒரு முஸ்லீம் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதுக்கு அவன் நிப்பாளா? இங்க பாருடா ஷமீரு, தேவையில்லாம அவளை நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு அவளை மறந்துட்டு உன் லைஃப பாருடா. அப்புறம் நீ பெருநாள் முடிஞ்சு இங்க வரேன்னு சொன்னியே, வராதேன்னு சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். நீ வந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி எப்படியோ ஒரு 4-5 நாள்ல நாங்க இங்கிருந்து கிளம்பிடுவோம். நாங்க வந்து உன்னை பாக்குறேன். போனை வைக்கிறேன்டா. ஷமீர்னா, சாரா, என்னன்னா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சாரா, ஐஷு கிட்ட லவ்வ சொல்லிட்டேன்னு சொன்னல. ஆமா, ஐஷு ஃபோன் பண்ணலா? என்ன சொன்னானா? ஐஷு ஃபோன் எதுவும் பண்ணல சாரா. என் ஃப்ரெண்டு சக்தி அங்கே இருக்கான்னு சொன்னல, அவன் தான் ஃபோன் பண்ணான். அங்கே ஐஷுவுக்கும் அவளோட அத்தை பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்ணியிருக்காங்களாம். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஐஷுவும் சம்மதிச்சிட்டாளாம். என்னென்ன சொல்ற? ஆமா சாரா, நான் ஒரு பைத்தியக்காரன். அவ என்ன லவ் பண்றான்னு நம்பி அவ கூப்பிடுவான்னு இத்தனை நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ அங்க வேற கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா. ஐயோ அண்ணே, நிச்சயமா இருக்காதுண்ணே. எனக்கு ஐஷுவை நல்லா தெரியும். அவ உனக்கு ஓகே சொல்லலையே தவிர அவ மனசுல நீ தான் இருக்க. அதை அவ பேசுறத வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியும். இங்க பாருங்க, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நீ யார் சொல்றதையும் கேட்காத. நீ ஐஷுவுக்கு கால் பண்ணு, டைரக்டா அவகிட்ட கேளு. என்ன சாரா? ஐயோ அண்ணா, இங்க பாரு, நீ யார் சொல்றதையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வராத. நீ முதல்ல ஐஷுவுக்கு கால் பண்ணு, அவகிட்ட கேளு. அவ உன்கிட்ட ஓப்பனா எனக்கு உன்னை பிடிக்கல, நான் உன்னை லவ் பண்ணல, நான் வீட்டுல பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவ சொல்லிட்டானா அதுக்கப்புறமா நீ ஒரு முடிவுக்கு வான்னு. இது யாரோட போன் தெரியலையே. பரவாயில்ல, யார்தா இருந்தா என்ன, நமக்கு கேம் விளையாடுறதுக்கு ஆச்சு. பிங்கு, இது ஆரோட போன் தெரியல. ஆனா இதுக்கப்புறம் இது என்னோட போன். நான் இத வச்சு கேம் விளையாடுவேனே. எனக்கும் தா. அஸ்கு புஸ்கு அப்பல வட. நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு எடுத்திருக்கேன். இது எனக்கு தான். உனக்கு ஒண்ணு தர மாட்டேன். போடா மொட்டை. முதல்ல இந்த போன்ல என்னெல்லாம் கேம் இருக்கு பார்க்கணும். கண்டுபிடியாரு பல ஆயிரம் ஆசைகள் உண்டு இவர் இதயங்கள் நினைப்பதற்கு. இந்த மனிதர்கள் தெய்வங்கள் இல்லை, இங்கு நினைத்ததை முடிப்பதற்கு. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.